எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி அரிசி மாவில் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 1.5 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1.5 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் இன்னும் 1/2 கப்பு சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு அரிசி மாவு உள்ளே சேர்த்துடலாம். அனல் சிம்மில் வச்சுருக்கேன். இன்னும் 1/2 கப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், நம்ம எடுத்துடலாம். சிம்மில் ஒரு 3 நிமிஷம் ஆகுது. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகுது. 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு 4 மணி நேரம் நான் ஊற வச்சேன். இப்போ உள்ளே சேர்த்துக்கிறேன். கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதிலேருந்து நான் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இப்படி கூட நீங்கள் செய்யலாம். நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நம்மளுக்கு ஒரே அளவாக வரும். அவ்வளோதான். எண்ணெய் மீடியமாக சூடாயிருக்கு. உள்ளே சேர்த்துடலாம். இப்போ பபிள்ஸ் எல்லாம் இல்லை, எல்லாம் நல்லா அடங்கியிருக்கு. எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் 13 நிமிஷம் ஆகுது. இப்போ லோ ஃப்ளேமில் 15 நிமிஷம் ஆகுது. போதும், நம்ம எடுத்துடலாம்.
அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.